வைபவ் சூரியவன்சி அந்த ஒரு பேர் மட்டும்தான் இப்ப இந்தியா முழுக்க கேக்குதுங்க. வேர்ல்டு கப் ஃபைனல் அண்டர் 19 ஃபைனல்ல 175 ரன் அடிச்சிருக்காருங்க. 15 6 15 4 வேற லெவல் ஆனாரு. இந்தியா 411 ரன் அடிச்சாங்க. இங்கிலாந்து 311 அடிச்சாங்க. 100 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சாங்க அண்டர் 19 வேர்ல்டு கப்ப. அதாவது 6வது முறையா இந்த தடவை டைட்டில் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஒரு இந்தியனா பெருமை கொள்றதுக்கு இதோட தருணம் கிடைக்காதுன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம 14 வயசு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா அண்டர் 14 ஃபுட்பால் விளாண்டுட்டு இருந்தேன். என்ன ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. ஆனா ஒரு மனுஷன் வேர்ல்டு லெவல்ல வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல பாத்தீங்கன்னா அப்படி அடிச்சிருக்காரு. உண்மையிலுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும். அதாவது 20 ஓவருக்கு 100 அடிச்சிருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா 23.4வது பால்ல 150 அடிச்சிருக்காரு. எப்படா 3 ஓவர்ல 50 ரன் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஐபிஎல்ல அந்த அடி அடிச்சாரு. வேர்ல்டு கப் அதாவது ஒரு பிரைம் பவுலர்ஸ் நடந்த ஐபிஎல், அதாவது ஐபிஎல் லீக்னா என்னன்னு தெரியும் நமக்கே. உலகில் இருக்க எல்லா பவுலரும் தலை சிறந்த பவுலர்கள், மிச்சில் ஸ்டார்க்கு, ஹேர்சல் வுட், இது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல எடுத்துக்கலாம், இங்கிலாந்துல எடுத்துக்கலாம், அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கலாம், நியூசிலாந்து, அப்படி ஏகச்சக்க ஜாமவான்கள் விளாட ஒரு ஐபிஎல்லே மனுஷன் அண்டடி அடிச்சான். பட் இந்த லெவல் அவர் லெவல் கேட்டகரி அண்டர் 17 அண்டர் 19 அப்படி அண்டர் 14 அந்த மாதிரி. அண்டர் 14 அவர் மட்டும் தான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அண்டர் 17 அண்டர் 19 தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பவுலர்லாம் சும்மா விட்டுருவாரான்னு வச்சு பொழந்து எடுத்துறான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 14 வயசுல பிளேயர் ஆஃப் த சீரியஸ், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் டைட்டிலையும் அவர் தான் அடிச்சிருக்காருங்க. சேவாக் பாராட்டி இருக்காரு. சூரியன் உதிச்சாச்சு, இந்தியாவுக்கு வந்து அடுத்து நிறைய நல்லது நடக்கும், அதாவது தலை சிறந்த பேட்ஸ்மேனா வருவாருன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே அடுத்த T20 வேர்ல்டு கப்ல சூரியவன்சி இடம் பெற்றா அது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதாங்க உண்மை. அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். எஸ், டைட்டில் அடிச்சாச்சு. அடுத்த டைட்டில் அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப். இன்னைக்கு இந்தியா வர்சஸ் USA, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இன்னைக்கு மேட்ச் நடக்குதுங்க. கரெக்டா 7 மணிக்கு ஆரம்பிக்குது. பொதுவாக நமக்கு மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். பட் இன்னைக்கு சனிக்கிழமை வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் விளையாடுறாங்க, 2வது மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ், 3வது மேட்ச் இந்தியா விளையாடுறாங்க. இந்தியாவும் அமெரிக்காவும், வெஸ்ட் இண்டீஸும் ஸ்காட்லாந்து நினைக்கிறேன், பாகிஸ்தானும் நெதர்லாந்து நினைக்கிறேன். இந்த 3 மேட்ச் இன்னைக்கு நடக்குது. T20 வேர்ல்டு கப் இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ், ஒன்ஸ் அகைன் கிரிக்கெட் திருவிழா ஆரம்பிச்சு கோலாகலமா முடியும் நம்புறோம். இந்த டைட்டிலும் இந்தியா அடிச்சுச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். கடந்த 2-3 வருஷமா இந்தியா கையில தான் ICC டிராஃபி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சாம்பியன் டிராஃபியா இருக்கட்டும், T20 வேர்ல்டு கப் இருக்கட்டும், ஒண்ணு மிஸ்ஸிங்க, வேர்ல்டு கப் அந்த 2023 மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு இருந்துச்சு. எஸ், 2027க்கு அது லோடிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த தடவை T20 வேர்ல்டு கப் இந்தியா அடிக்கும் நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்த வீடியோ போட்டுட்டே இருக்கேன். தேங்க்யூ காய்ஸ்.